வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள்தந்தை அவர்களின் கவியும் அதில் சிந்தனையை தூண்டும் குட்டி குட்டி கதைகளையும் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தலைப்பு குரு நம்பிக்கை. நாணக்களஞ்சிய பாடல். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவிப் பயனை நல்கும். ஒரு ஊரில் ஏழை தொழிலாளி ஒருவன் இருந்தான். எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். துறவி ஒருவரிடம் சீடனாக வேண்டும், அவர் உள்ளம் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது. தன் எண்ணத்தை தெரிந்தவர்களிடம் எல்லாம் சொன்னான். அவர்கள் எல்லோரும் தொலைவில் இருந்த ஒரு துறவியின் பெயரை சொன்னார்கள். அவரிடம் அறிவுரை பெற்றால் நல்ல நிலையை அடையலாம் என்றார்கள். பல நாட்கள் பயணம் செய்த அவன் துறவியின் குடிசையை அடைந்தான். அவரின் திருவடிகளில் விழுந்து அவன், குருவே, நீங்களே எனக்கு எல்லாம், நீங்களே எனக்கு கடவுள், என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். உங்களுக்கு தொண்டு செய்தே இனி என் கடமை என்று கண்ணீர் மல்க வேண்டினான். என்னை எப்போது முழுமையாக நம்பினாயோ, நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறும். இனி என் பெயர்தான் உனக்கு மந்திரம், அதை சொன்னால் போதும். உனக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். முழுமையான நம்பிக்கை எதையும் செய்யும் என்றார் குரு. மீண்டும் அவரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி விடைபெற்றான் அவன். சிறிது நேரம் சென்றதும் துறவியின் பழைய சீடர்கள் சிலர் பரபரப்புடன் அவரிடம் வந்தார்கள். குருவே, உங்களிடம் வாழ்த்து பெற்று சென்றவன் தண்ணீரில் நடந்து செல்கிறான். இந்த அதிசயத்தை எங்களால் நம்ப முடியவில்லை என்றார்கள். நீங்கள் சொல்வதை என்னாலும் நம்ப முடியவில்லை. உண்மையா என்று பார்ப்போம் என்று அவர்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார். அவரிடம் வாழ்த்து பெற்று புறப்பட்ட அவன் தண்ணீரில் மேல் நடந்து செல்வதை பார்த்தார்கள். இந்த அதிசயத்தை அவராலே நம்ப முடியவில்லை. சீடர்களை பார்த்து அவனை அழையுங்கள் என்றார். சீடர்கள் குரல் கொடுத்தார்கள். குரல் கேட்டு திரும்பி பார்த்த அவன் கரையில் குரு நிற்பதை பார்த்து தண்ணீர் மேல் நடந்து கரைக்கு வந்தான். குருவின் திருவடிகளில் விழுந்து வணங்கினான். எப்படி தண்ணீரில் மேல் நடந்தாய்? இந்த அதிசயத்தை உன்னால் எப்படி செய்ய முடிந்தது என்றார் குரு. குருவே, எல்லாம் உங்கள் பெயரின் மகிமைதான். உங்கள் பெயரை சொல்லிக்கொண்டு தண்ணீரின் மேல் நடந்தேன். எனக்கு வேறெதுவும் தெரியாது என்றார் அவன். இதை கேட்ட பழைய சீடர்கள், குருவே, நாங்களும் தண்ணீரின் மேல் நடக்க முயற்சி செய்கிறோம் என்றார்கள். குருவும் சம்மதித்தார். ஒவ்வொருவராக தண்ணீர் மேல் நடக்க முயற்சி செய்தனர். நடக்க முடியாமல் தண்ணீருக்குள் விழுந்து விட்டார்கள். சீடர்கள் பரபரப்புடன் இருந்தார்கள். தண்ணீரில் மேல் நடந்தவன், குருவே, உங்கள் பெயரை சொல்லி என்னால் தண்ணீரில் மேல் நடக்க முடிந்தது. ஆனால் இவர்களால் முடியவில்லையே என்று கேட்டான். குரு சொல்கிறார், என்னுடைய பழைய சீடர்கள் அவரவர்களுடைய பிரச்சனைகளை தீர வேண்டும் என்று என்னை அடைந்தார்கள். ஆனால் நீயோ என்னை அடைந்த பின் இனி எல்லாம் குரு பார்த்து கொள்வார் என்று முழு நம்பிக்கையுடன் இருந்தாய். அதனால்தான் தண்ணீரில் மேல் உன்னால் நடக்க முடிந்தது. எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.